நான் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு ஒரு நிறைய ஒரு ட்ராவல் நான் பண்ணியிருக்கேன்ல, அது எனக்கு அங்கே பயன்படும். அப்படி தான் அதுக்குள்ளே வரும், அந்த படத்தில் வெளிப்படும். அது தனியாக செப்பரேட்டாக அப்படி இருக்காது, அதோட பிளெண்டாக இருக்கும். நண்பர்கள் எடுத்து மயக்கமில்ல அப்படி பிளெண்டாக இருக்கும், கர்ணனில் பிளெண்டாக இருக்கும். இப்போ கர்ணனில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர்ஸ் அப்படி வரும்போது என்னென்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து லைட்டிங் ரேஷியோ மாறும். லைட்டிங் ரேஷியோ மாறுனா நம்ம லைட்டிங் ரேஷியோ பற்றி பேசணும் தனியாக, அப்போ தான் அது புரியும். ஸோ கலர் ரேஷியோ வேறு, பிளாக் அண்ட் ரேஷியோ வேறு. அன்பாக எல்லாருடைய லவ்வபுளாக வேலை பார்க்கணும், அவ்வளோதான். வாட் எவர் இருக்கோ அதே தான் அடுத்த கேள்விக்குமான பதில். என்ன லைட்ஸ் வந்தாலும் வா, நேச்சர் இருக்குது, நைட்டு எதுனாலும் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான். பிளானிங்லாம் அப்படிலாம் அந்த லைட் இருந்தால் இது நல்லாயிருக்கும், இந்த லைட் இருந்தால் இது நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் எனக்கு கதை கேட்குறேன், அந்த கதை எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ண போகிறேன். சில கதைகள் கேட்கும்போது நல்லாயிருக்கும், சில கதைகள் சுமாராக இருக்கும். அப்படின்னு வரும்போது அது மாறுபடும். அதர்வைஸ் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. கர்ணன், மாமன்னன் மாதிரி பெரிய கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரயில் எடுத்து பண்ணியிருந்தீங்க. அது எப்படி பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அந்த கதை உங்களுக்கு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? அது முதல் கொஸ்டின் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் ஃபிலிமை பண்ணால் தான் வந்து இந்த தமிழ் சினிமா நம்மளை வந்து தூக்கி நிறுத்தும் அப்படின்னு டெம்ப்ளேட்டாக இருக்கிறது கரெக்டாக, இல்லை வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறது சரியா? அதான் என்னோட. எல்லா படங்களும் பண்ணணும், எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான். நான் அப்படி கமர்ஷியல், அது இப்போ வீரதேவ சூரன் கமர்ஷியல் தான். கமர்ஷியல் நான் கமர்ஷியல் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா படத்தையுமே பண்ணலாம். உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கணும். இப்போ நான் எனக்கு கதை கேட்குறேன், அந்த கதை எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ண போகிறேன். சில கதைகள் கேட்கும்போது நல்லாயிருக்கும், சில கதைகள் சுமாராக இருக்கும். அப்படின்னு வரும்போது அது மாறுபடும். அதர்வைஸ் எல்லா கதைகளும் எல்லா ஃபில்மும் பண்ணலாம். ஒன்று பெரிய படம் சின்ன படம்னு வரும்போது அந்த நீங்கள் கேட்ட ரயில் படத்தினுடைய வந்து பாஸ்கர் சக்தி டைரக்டரு, அவர் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ஊர்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அவர் சீனியர் மோஸ்ட்டு. ஸோ அவர் டைரக்டராக வராரு அப்படின்றதுக்காக நான் அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு பண்ணேன் நான் அந்த படத்தை. அந்த கதையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில விஷயங்கள்னால வந்து அந்த படம் பெருசாக கொண்டாடப்பட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அது கொஞ்சம் டைமிங், ரிலீஸ் ஆன டைமிங் விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது வணக்கம். சரி, இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் வருது, உங்கள்கிட்ட வருது அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற டைமில் அதை எடுத்து போனீங்களா? பிடிக்கலங்கிறப்ப வந்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்களா, இல்லை அதை சேலஞ்சாக எடுத்து பண்ணி சக்ஸஸ் பண்ணி பார்ப்பீங்களா சார்? அந்த மாதிரி பண்ண படம் இருக்குங்களா? இல்லை, நான் இப்போ எல்லா கதையும் கேட்டுருவேன். இது வந்து கேட்டுட்டு நான் ஒர்க் பண்ண பிடிக்கலைன்னா அவங்கள்ட்ட நான் என்னுடைய கொஸ்டினாக நான் கேட்பேன். என்னுடைய கேள்விகள் இருக்கும்ல, அது வந்து இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படின்னு நான் கேட்பேன். நான் அந்த மாதிரி படங்கள் நிறையா இருக்குது. பட் நான் வந்து அதை சொல்ல முடியாது. அந்த கேள்விகள் கேட்போம். கேட்டு அதை வந்து அவங்க அதுக்கு திரும்ப சில நேரங்களில் பதில் சொல்லுவாங்க. சில நேரங்கள் இது இப்படி தான், இந்த மாதிரி தான் இருக்கும், இதை ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த டைமில் அவாய்ட் பண்ணிடுவீங்களா சார், இல்லை சேலஞ்சாக எடுத்து பண்ணிடுவீங்களா சார்? அந்த மாதிரி பண்ண படம் இருக்குங்களா? இல்லை, அப்படி பண்ண முடியாது. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுங்க உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் தான், நான் அப்படி தான், எனக்கு கன்வின்சிங்காக இருந்தால் தான் நான் பண்ணுவேன். ஓகே சார். எனக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, அதை திரும்ப அவங்கள்ட்ட பேசுவேன், இது இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் சில நேரங்கள் அதுவே அப்படியே பண்ண முடியாமல் கூட போயிடும். அந்த மாதிரி மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா கதைகளும் ஓகே தான். ரொம்ப ரேராக தான் நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்.
ஹாய் சார், என்னோட கொஸ்டின் என்னென்னா, பேசிக்காக இப்போ நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம் மூலிமா தான் உள்ளே வர ட்ரை பண்ணுறோம். இப்போ என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த விஎஃப்எக்ஸ் சைடு, சிஜி அண்ட் தென் ஹை அண்டு லைட்டிங்கு இதை பற்றின எக்ஸ்போஷர்ஸ் ஒரு அளவுக்கு மினிமலாக தான் இருக்கும் அப்படிங்கிற வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய விஷுவலைசேஷனை நான் நாளைக்கு ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் இமேஜின் பண்ணுற விஷுவலை க்ரியேட் பண்ணும்போது நான் அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது உங்களை மாதிரி சினிமோட்டோகிராஃபர்ஸ் தான். அவங்க அப்போ எனக்கு பேசிக்ஸ் தெரியும், எனக்கு விஷுவலாக இவ்வளோ கொண்டு வர தெரியும்னா நான் ஃபுல் பேர்டனும் உங்கள் மேலே தான் உங்களை நம்பி வரேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் பார்த்த இன்டர்வியூஸில் டெபியூட்டடாக வரவங்க எல்லாருமே சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு அந்த சீனை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு என்னன்னா எவ்வளோ நம்பி வரலாம், சினிமாட்டோகிராஃபர்ஸ் நம்மளை அந்த இதை ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இல்லை ரொம்பவுமே பேசிக்ஸே தெரியலைன்னா அங்கே சினிமாட்டோகிராஃபர்ஸாலையும் டெபியூட் டைரக்டர்ஸ்க்கு உங்களுக்கு விஷுவலாக க்ரியேட் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு நான் ஓகே என்னால் இப்படி பண்ணிட முடியும்னு எந்த மீட்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு? 100% வச்சுக்கலாம். 100% வச்சுட்டு பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஒரு இமேஜினரி சினாரியோவை தான் சொல்கிறேன். இப்போது வீரதீர சூரன் படம் வந்து டைரக்டரும் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காரு, நீங்களும் எஸ்டாப்ளிஷ் ஆன கேமராமேன். சப்போஸ் அதே ப்ராஜெக்ட் அதே கதை, 2 பேருமே டெபியூவாக இருக்கிறீங்க. இப்போது உங்களோட டெக்னிக்கல் சாய்ஸும் ஏஸ்தட்டிக்கல் சாய்ஸும் இப்போ வந்த படத்தோட அதே தான் பண்ணணும்னு நினைப்பீங்களா, மாற்றணும்? இல்லை, ஏன்னா கண்டிப்பாக ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் கம்மியாக இருக்கும், பட்ஜெட் கம்மியாக இருக்கும், ஷூட்டிங் டைம் கம்மியாக இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். டெபியூன்ற பட்சத்தில் மாற்றணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஏஸ்தட்டிக்கல் சாய்ஸும் டெக்னிக்கல் சாய்ஸும் என்ன மாதிரி மாற்றிருப்பீங்க? அப்படி இல்லைன்னா இது நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணியிருப்பீங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற கொஸ்டினில் அப்படிலாம் அமையுமான்னு தெரியல. இப்போ ஹீரோ வரணும்ல, அந்த பெரிய இப்போ எஸ்ஜே சார் இருக்கார், விக்ரம் சார் இருக்கார், அப்படி ஒரு டீம் வராங்கல்ல, ஆர்டிஸ்ட் டீம் மாறும். நீங்கள் சொல்லும்போது புது டைரக்டராக வந்தாங்க அப்படின்னா, இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது. அங்கே நீங்கள் அந்த இரவு பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இரவு இருக்கும். அதில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறதாகட்டும், அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதாகட்டும், அவங்க ரோடுக்கு வந்து டீ கடைக்கு வரும்போது இருக்கிற நைட் ஆகட்டும். ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட முடியும். ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட்டு அதெல்லாம் வந்து வேறுபடும், வேறு வேறு மாதிரி டைமென்ஷன் மாறும். ஆனால் நீங்கள் அதையும் ரசிக்கிற மாதிரி தான் எடுத்துருப்போம். ஒன்றும் அப்படி வாக் அவுட் பண்ண போக மாட்டேன். கதை நல்லா இருக்கும்போது நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணி ஆகணும்ல. சார், ஆக்சுவலி பீப்புள் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் வந்து ஒரு கொஷின். ஆக்சுவலி நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து தான் ஒரு கேமராமேன் ஆகணும்னு எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து என்ன நமக்கு ஃப்ரேமிங் நாலேஜ் லைக் எது இருந்தாலும் ஒரு A to Zன்னு ஒன்று இருக்குது. லைக் ப்ராப்பராக இங்கேருந்து தான் இங்கே போகணும் அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குது. ரெண்டாவது, ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுன்றது எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும் செட்டில், அது லைக் ஸ்பெசிஃபிக்காக கேமராமேனுக்கு லைட்மேன்ஸ்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல. ஸோ அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, ஃபஸ்ட்டு வந்து இந்த டங்ஸ்டன்ட்டுக்கும் இப்போ வந்து ரீசெண்டாக நிறையா அந்த எல்இடிஸில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தான். இது உங்கள் கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்பாக எல்லோருடைய லவ்வபுளாக வேலை பார்க்கணும், அவ்வளோதான். வாட் எவர் ஈகோ தான். அதே தான் அடுத்த கேள்விக்குமான பதில். என்ன லைட்ஸ் வந்தாலும் வா, நேச்சர் இருக்குது, நைட்டு எதுனாலும் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான். பிளானிங்லாம் அப்படிலாம் அந்த லைட் இருந்தால் இது நல்லாயிருக்கும், இந்த லைட் இருந்தால் இது நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது. மெழுகு பற்றி இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி சன்லைட் வச்சுட்டும் பண்ண போகிறோம், அப்படி தான் இருக்கும். அது பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு வந்து எல்லாரு கூடயும் அன்பாக இருக்கணும், சக மனிதர்களை மதிக்கணும். அது உங்களை நிச்சயமாக நல்ல பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு பர்சனாக மாற்றும். 100% அன்பு என்றைக்குமே வந்து சக்ஸஸாக தான் இருக்கும். அன்பு ஒன்று தான். நீங்கள் உங்களுக்கு தேவையை நீங்கள் சொல்ல போகிறீங்க, சொல்லி அவங்களுக்கு புரியலன்னு நீங்களே செஞ்சீங்கன்னா அவங்க திரும்ப செஞ்சுருவாங்க, அவ்வளோதான். சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது லைஃப்பை. வாழ்க்கை அழகானது தான், அதுக்குள்ள நம்ம அழகாக ட்ராவல் பண்ணணும். ஹாய் சார், என்னோட பேர் பிரதீஷ். என்னோட கொஸ்டின்னா, நீங்கள் வந்து செல்ஃபாக சினிமோட்டோகிராஃபர் ஆகிட்டேன், யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ நீங்கள் ஏர்லி டேஸ்லேயே அந்த மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் அந்த டெக்னிக்கல் நாலேஜை எப்படி கெயின் பண்ணீங்க? புக்ஸ் படித்தா அந்த மாதிரி தெரிஞ்சுக்க
நான் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபினா பேசிக் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து சினிமாவில் போய் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணது கிடையாது. இது வந்து பண்ணது வந்து ப்ரொமோஷன்ஸுக்காக பண்ணது. இது வந்து ஷூட்டிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராஜெக்டை பேசினோடனே பண்ணுறது. என்னோட இது வந்து கமர்ஷியல் தான். கமர்ஷியல், ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, டேபிள் டாப், அப்படி நிறைய ஃபோட்டோகிராஃபி இருக்கும். விகடனில் வந்து நான் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணேன். ஃபோட்டோ ஜேர்னலிசம் பண்ணுறேன். அங்கே வந்து ஃப்ரீலான்சிங்காக பண்ணுவேன் நான். அதில் நிறைய சினிமா அசைன்மெண்ட்ஸ் வரும் எனக்கு. சினிமா அசைன்மெண்ட்ஸ் வந்து ரேப்பரோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நான் தான் எடுப்பேன். ஹீரோ, ஹீரோயின், அப்படி தனியாக ஹீரோயின்ஸுக்கான போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் பண்ணுவேன். இப்போ ஷூட்டிங் போகிறப்போ சினிமா ஷூட்டிங்கில் போய் நின்று ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவேன். நான் சொன்னேன் வெரி பிகினிங்கில், அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுவேன். ஃபில்ம் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்பேன். மேகசின் அப்போ ஃபில்ம் உள்ளே லோட் பண்ணுவாங்க. அந்த லோட் பண்ணுற இடத்துல போய் அவங்கள்ட்ட பேசுவேன். அவங்க சொல்ல மாட்டாங்க யாருமே, ஆனால் நம்ம நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அப்படி போய் ட்ரை பண்ணுறது தான். ஃபில்மு கேமரா கிட்டே போய் என்ன லென்ஸ் மாற்றுறாங்க, அந்த லென்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் நிறைய புக்ஸு, ஃபோட்டோகிராஃபி புக்ஸஸ் நிறைய ரீட் பண்ணியிருக்கேன். நிறைய நான் எடுத்து பார்த்துருக்கேன். ஃபோட்டோகிராஃபியில் கிரியேட்டிவாக ஒரு லைட் என்ன மாதிரி ப்ளே பண்ணணும், சன்லைட் எப்படி இருக்கும், ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் என்ன மாதிரி பண்ணணும், டெப்த் ஆஃப் ஃபீல்டு எப்படி பண்ணுறது, ஷாலோ டெப்த் எப்படி மேட்சப் பண்ணுறது, எக்ஸ்போசர் வேல்யூஸ் என்ன, ஷட்டர் என்ன ஆகும்னு நிறைய மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் நான் பண்ணியிருக்கேன் நான் ஃபோட்டோகிராஃப்ஸில். அது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படி நான் லேர்ன் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கிளிக் பண்ண இமேஜ் வந்துடுதுல்ல. அப்போ வந்து ஃபில்ம் எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கும். என்ன ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணுறோம், ஷட்டர் என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் என்ன பொசிஷனில் இருக்குது, நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம், புஷ் ப்ராசஸ் பண்ணுறோமா, புல் ப்ராசஸ் பண்ணுறோமா அப்படின்னு நிறைய லேர்னிங் எனக்கு அது கிடச்சிது. அப்படி தான் நான் வந்து இதுக்குள்ளே வந்தேன். சார் சொல்லுங்கள். வாழை படத்தில் வந்து அந்த லாரி கவுந்துரும்ல சார், அந்த சீனில் நம்ம சுற்றி அந்த வாழைத்தோப்பாக தான் இருக்கும், அங்கே மேக்ஸிமம் லைட்டே இருக்காது. ஸோ அந்த இடத்துல எப்படி சார் அந்த சீன் பண்ணீங்க? அப்புறம் நம்ம மாரி செல்வராஜ் சார் ஃபிலிமில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டே இருக்கும், அதே டைம் கலர், ஒரே சீன் சைமல்டேனியஸாக அப்படி பண்ணுவார். ஸோ இப்போ அந்த இதுக்கு நம்ம கேமரா டிஃப்ரெண்ட் ஆகுமா இல்லை லைட்டிங் டிஃப்ரெண்ட் ஆகுமா அப்படின்னு வச்சுருந்தேன். அந்த ஆக்சிடெண்ட்டு சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே திருநெல்வேலி பக்கம் பண்ணது தான். நைட்டில் பண்ணோம். அது வந்து நைட்டில் நம்ம நேக்கடையில் நைட்டில் என்ன ஒரு மூட் இருக்குமோ அந்த மூடையும் ஒரு மூன் சோர்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு க்ரியேஷன் தான் அதில் ப்ளே பண்ணது. நிறைய க்ரெயின் வச்சிடும், 2-3 க்ரெயின் இருக்குது அந்த வெஹிக்கிளை பண்ணுறதுக்கு. அதெல்லாம் பண்ணி தான் அது பிளான் பண்ணோம். பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர்ஸ் அப்படி வரும்போது என்னென்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து லைட்டிங் ரேஷியோ மாறும். லைட்டிங் ரேஷியோ மாறுனா நம்ம லைட்டிங் ரேஷியோ பற்றி பேசணும் தனியாக, அப்போ தான் அது புரியும். ஸோ கலர் ரேஷியோ வேறு, பிளாக் அண்ட் ரேஷியோ வேறு, அதை கீப்பப் பண்ணணும். அப்புறம் கலர்ஸையும் அதே மாதிரி கீப்பப் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து லென்ஸிங்கையும் என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போகிறீங்க, ஐஎஸ்ஓ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்றது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வேரி ஆகும். அதெல்லாம் பண்ணி பண்ணுறது தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஹாய் சார், ஒரு மொத்த படத்தையுமே ஒரே ஒரு ஷாட்டில் வந்து கன்வே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் படத்துலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கடைசி கிளைமேக்ஸ் ஷாட்டு, அப்புறம் பேரன்பு படத்திலோட கடைசி கிளைமேக்ஸ் ஷாட்டு. மேற்கு தொடர்ச்சி மலை படத்தில் வந்து அவர் வந்து கடைசியாக வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டு அந்த வயலில் வந்து உட்காந்துருப்பார். சரி அவ்வளோதான் இவர் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான்னு வச்சா, அப்படியே நீங்கள் வந்து கேமராவை வந்து அப்படியே பேக்கில் கொண்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த காற்றாலை வந்து ஃப்ரேம்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும். அப்போ தான் அது வந்து அந்த ஃபுல்ஃபில் ஆகுது, இவன் வந்து இந்த கார்ப்பரேட்டோட இந்த சூழ்ச்சிக்குள்ளே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கன்வே ஆயிரும். அது மொத்த படத்தோட ஸ்டோரியுமே அந்த ஒரு ஷாட் வந்து இந்த மூமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து சூப்பராக கன்வே பண்ணிடுவீங்க. பேரன்புல வந்து மொத்த படம் எப்படின்னா இந்த எல்லாமே இங்கே இயற்கையோட படைப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல வரும். கடைசி ஷாட்டில் வந்து அந்த குழந்தையும் அவங்க திருநங்கை இருப்பாங்க, அவங்களும் இறங்கி விளையாட போவாங்க. கடைசியாக இவங்கக்கிட்ட பேசிட்டு, மம்முட்டி சார்கிட்ட பேசிட்டு விளையாட போவாங்க. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி கூட இருக்கும், பக்கத்தில் மரங்கள்லாம் காற்றடிக்கும், இலையெல்லாம் ஆடும், பின்னாடி மலை இருக்கும், வானம் இருக்கும், அங்கே நிலப்பரப்பு இருக்கும், வயல் இருக்கும். நான் தண்ணி எங்கடான்னு தேடிட்டே இருந்தேன் இந்த ஷாட்டில். கடைசி அந்த வயலுக்குள்ளே தண்ணி ஓடிட்டுருக்கு, அங்கே பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துட்டுருக்கு. அந்த ஷாட்டுமே அப்படி தான். இந்த
எல்லாமே இயற்கையோட படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக இருக்கும். மொத்த ஸ்டோரியுமே ஈஸியாக கன்வே பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை அந்த ஷார்ட் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லிட்டீங்களே. இல்லை டைரக்டரோட நீங்கள் என்ன மாதிரி நாங்கள் அதான் சொன்னல, சி த வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்லி வந்து பஞ்சபூதங்களாக வளர்னதுங்க. நம்ம வந்து இயற்கையை விட்டு வெளில போயிட்டுருக்கோம். நான் பண்ணுற படங்களில் மேக்ஸிமம் இயற்கையோடு சேர்ந்து இருக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே வருவேன். அப்படி தான் நீங்கள் சொல்கிற அந்த காட்சியும் அது பேசி இந்த இடத்துல வேணும்னு அந்த லொக்கேஷன், அது வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தான் அந்த லொக்கேஷன். ஸோ அங்கே போய் பொலிச்சலூர்னு நினைக்கிறேன், ஐ திங்க் பார்த்தோம். அண்ட் அது எல்லாமே பேசிகிட்டே இருப்போம், டேரக்டரோட சேர்ந்து பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் ராம் எனக்கு காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஃப்ரெண்டு, சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ராம் தெரியும். ஸோ அப்படி தான் அது. சார் கர்ணன், மாமன்னன், அப்புறம் வாழை, இது வந்து ரொம்ப ஜென்ரலான ஒரு கொஷின் சார். ஃபர்ஸ்ட்டு இது மூணுத்துலேயுமே வந்து நீங்கள் கேரக்டர் ரிலேட்டடான ஷார்ட்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஹத் ஃபாசில், உதயநிதி சார், அப்புறம் வந்து வடிவேல் சார் அவங்க வீட்டில் வந்து உட்கார்ற ஷார்ட் இருக்குல்ல சார், அது ஒரு ரொம்ப டென்ஸான சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸில் வந்து நீங்கள் வார்ம் சை ஆங்கிள்லேருந்து ஃபஹத் ஃபாசில் சாரை ரொம்ப டாமினண்ட்டாக காமிச்சிருந்தீங்க. அது அப்புறம் அப்படியே நம்ம கர்ணன் ட்ராவல் பண்ணால் லாஸ்ட் கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு குதிரையில் போகிறப்போ இந்த மொமெண்ட் அவரை ராஜா மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுருந்த ஒரு கௌபாய் ஷாட் நான் பார்த்துருந்தேன். அது ரொம்ப இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து யார் சார் டிசைட் பண்ணுவா? பேசிக்காக டேரக்டர் சைட்லேருந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை சினிமாட்டோகிராஃபர் சைட்லேருந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை தான் டேரக்டர் கதை எழுதி வச்சுருக்காரு இல்லைங்களா, அதுலேருந்து வர்றது தான். அதை நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அது மாறுபடும். நீங்கள் சொல்கிற அந்த எல்லாமே வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம பேசுகிறோம்ல, பேசி இந்த சீன் இப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோன்னு பிளண்ட் பண்ணி பண்ணுறது தான். நீங்கள் வந்து இப்படி வச்சுருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்த டேரக்டரும், இல்லை நான் இப்படி தான் ஒர்க் பண்ணி இந்த கேமராமேன் சொல்ல மாட்டாங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பேசி பண்ணுறது தான் அது. அப்படி தான் எல்லா ஷாட்டுமே உருவாகும். சார் இப்போ ஒரு 10 படம் பார்த்தோம்னா உங்கள் படத்தோட சினிமாட்டோகிராஃபி மட்டும் ஒரு தனித்துவமாக இருக்கும் சார். மார்க் பண்ணி சொல்லிடலாம். நீங்கள் என்னதான் எல்லா கேள்விக்கு பதில் வந்து கதை ஸ்டோரி ஸ்கிரிப்ட் அதான் சார், நீங்கள் சுற்றி அதான் சொல்கிறீங்க சார். இப்போ என் கேள்வி என்னென்னா, இப்போ உங்கள் படத்தில் உங்களோட சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும் சார். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா ஒரு 80% க்ளோஸ்அப் ஷாட்ஸே இருக்காது சார். அந்த மாதிரி இப்போ இந்த படம் ஒரே லென்ஸிங்கில் பண்ணேன்னு சொன்னீங்க சார். இப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ண படங்களில் ஒவ்வொரு தனித்துவம் வச்சுருப்பீங்களா சார், உங்களோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்? இந்த படத்தில் நான் இது பண்ணேன் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் சார், நீங்கள் பண்ண படங்களில். இல்லை அதுதான் இப்போது நண்பர்கள் நேரத்து மயக்கம் பண்ணுறோன்னா, நான் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு ஒரு நிறைய ஒரு ட்ராவல் நான் பண்ணியிருக்கேன்ல, அது எனக்கு அங்கே பயன்படும். அப்படி தான் அதுக்குள்ளே வரும், அந்த படத்தில் வெளிப்படும். அது தனியாக செப்பரேட்டாக அப்படி இருக்காது, அதோட பிளெண்டாக இருக்கும். நண்பர்கள் நேரத்து மயக்கம்ல அப்படி பிளெண்டாக இருக்கும், கர்ணனில் பிளெண்டாக இருக்கும். இப்போ கர்ணனில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பையன் தான் கர்ணன். ஸோ படம் ஃபுல்லாக அவரை கமிட் பண்ணிட்டே இருப்போம். அவர் சிலவுட்டு இருப்பார், சன்னையும் அவரையும் கமிட் பண்ணிட்டே இருப்போம். அப்படி ஒரு ப்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இப்போ என்னன்னா டேரக்டர் ஒத்துக்கணும், சன்னை கமிட் பண்ணிங்கன்னா சில் அவுட் ஆயிடுவார் ஹீரோ. அது அந்த அடுத்த ஷாட் வந்து டீட்டெயில் இருக்கும், அதுக்கு வந்து டேரக்டர் ஒத்துக்கிட்டால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அப்படி சேர்ந்து தான் பிளெண்டாகி தான் இருக்கும், அப்படி செப்பரேட்டாக இருக்காது. அப்படி பிளெண்டாகி வர்றதுனால நல்ல இதுவாக உங்களுக்கு தோணிட்டு வந்திருக்கு சார். இப்போது வாழை அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க சார், 3 கிரேன் வச்சுருந்தேன் அப்படின்னு. இப்போது 3 கிரேன் வச்சுருக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு ஆக்சஸில் கிரேன் மாட்டிக்கணும் நமக்கு. இப்போ இதை வந்து விஎஃப்எக்ஸில் எரேஸ் பண்ணலாம், சிஜியில் எரேஸ் பண்ணலான்ற டிசிஷன் வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை டைரக்ஷன் டீம்லேருந்து எடுப்பீங்களா? முடிச்சிடறேன் சார். இப்போ இந்த கிரெயின்ஸ் வச்சுருக்கிறதுனால உங்களால் ஷார்ட்ஸில் ஏதாவது கன்ஸ்டன்ஸ் இருக்குமா, இல்லை நீங்கள் ஃப்ரீயாக ஷூட் பண்ணிட்டு சிஜியில் பார்த்துக்கலான்ற டிசிஷன் எடுப்பீங்களா சார்? அதெல்லாமே வந்து ஒரு லாரியை அப்படி பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் மட்டுமோ இல்லை டேரக்டர் மட்டுமோ முடிவு பண்ண முடியாது. சினிமா விஷய ஒரு டீம் ஒர்க். அப்போ வரும்போது ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கார், அதில் ஃபைட் மாஸ்டர் இருக்கார், திலீப் சுப்ராயன் டேரக்டர், நான் எல்லாமே சேர்ந்து இப்படி பண்ண போகிறோம்னு வைக்கிறோம். அந்த ஷார்ட்டில் ஃப்ரேம்குள்ளே அது இல்லாமல் தான் பிளான் பண்ணுவோம். ஏன்னா அது 2 டபுள் ஒர்க்கு. நீங்கள் அங்கே வச்சு எடுத்துகிட்டு திரும்ப போய் எரேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, கேரக்டர் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அது வந்து நமக்கு ஒர்க்கு ஹெட்டேக். அந்த கிரெயின் வராமல் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அதுக்கு அங்கே ஒரு 1 or 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். கிரெயின் மூவ் பண்ணுறதுலேருந்து, கேமரா ஷிஃப்ட் பண்ணுறது, லைட்டிங் மாற்றுறதுலேருந்து
அப்படி தான் அது பண்ணணும். வணக்கம்ண்ணே, என் பேர் முத்துக்குமாரன். இல்லை உங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன், சரி வருவோம் ஏதாவது கற்றுக்கலாம். இல்லை இல்லைண்ணே கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு நடிகனாக எவாலுவேட் ஆகணும்னு நினைக்கிறப்போ இப்போ கேமராவில் வந்து சில கேமரா ஃபேஸ் அப்படிங்கிறாங்க, இல்லை உங்களுக்கு கேமரா ஃபேஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் மித்து அப்படின்லாம் ஒரு பக்கம் நினச்சாலும் கேமராவுக்கு முன்னாடி நடிக்க பழகிறதுக்கு எப்படி கற்றுக்கணும்? கேமராக்காக நடிக்கிறது அப்படி இப்போ நடிக்கிறது அப்படின்னு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், கேமராக்காக கேமராவில் இன்னும் நல்லா தெரிகிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக கற்றுக்க வேண்டிய அந்த ப்ராக்டிஸ் என்ன? அதாவது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது, ரொம்ப நல்ல கேள்வி தான் நீங்கள் கேட்டது. அதில் வந்து என்னென்னா நடிக்கும்போது லென்சிங் ரொம்ப தேவைப்படுது. அப்புறம் லைட்டிங் கேட்ச் பண்ணுறது, அது ஒவ்வொரு கேமராமேனுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். லைட் கேட்ச் பண்ணணும், ஃபோக்கஸுக்கு வரணும், லென்சிங்கை புரிஞ்சுக்கணும். டைரக்டர் சொல்லிக் கொடுக்குறது இல்லாமல் சைடில் இதெல்லாம் உபரியாக பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அது ப்ராக்டிஸாக தனியாக எடுக்க முடியாது, நீங்கள் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வரும். ரொம்ப சீக்கிரமாக அதை வந்து நீங்கள் கற்றுக்கவும் முடியும். இப்போ வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்துட்டு நமக்கு வேணுன்ற டோனில் வந்துட்டு நம்ம லைட்டிங் அதெல்லாம் வச்சு கரெக்டாக செட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம கலர் கிரேடிங் வந்துட்டு பண்ணணுமா? கலர் கிரேடிங் வந்துட்டு எல்லா ஷாட்டுக்குமே பண்ணணுமா? அது அப்படிலாம் அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது கலர் கிரேடிங். இல்லை நீங்கள் வந்து ஸ்பாட்டில் பண்ணுறது வந்து அங்கே இருக்கிற டிஸ்பிளேக்காக வச்சுருப்பீங்க, அது வந்து நாட் எ கலர் கிரேடிங். அது அங்கே நீங்கள் ஸ்பாட்டில் இப்படி வரும்னு டேரக்டர் காமிக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வரப்போகுதுன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுருக்கலாமே ஒழிய, நீங்கள் இருக்கிற ரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் லேபில் ப்ராசஸ் பண்ணி அதுக்கடுத்து கிரேட் பண்ணால் தான் எடுத்து வர முடியும். அங்கே இருக்கிறது ஒன்லி ஃபார் ப்ரிவியூ. சார் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஷாட்டை பற்றி ஒரு கேள்வி சார். வீரதீர சூரனில் வந்து இவர் காளி கீழே இருப்பார், பெரியவர் மேலே வெயிட் பண்ணுறாருன்னு சொன்னோடனே காளி பெரியவரை பார்க்க மேலே போவார், விக்ரம் சார் மேலே போவார். அப்போ பெரியவர் எப்படி உட்காந்துருப்பார், அந்த திண்டில் உட்காந்துருப்பார், அவரோட ப்ரொஃபைல் மட்டும் தெரியும், மேலே அந்த ரிம் லைட் வரும். அந்த சீன் என்னென்னா அவருக்குள்ளே அவர் இந்த உணர்வுகளோட பீக்கில் இருப்பார், ஒரு உச்சநிலையில் இருப்பார். என்னென்னா அவருக்குள்ளே வந்து ஒரு வன்மமும் இருக்கும், ஏன்னா சூர்யா அங்கே அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பார், ஒரு பயமும் இருக்கும் பையனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஸோ பல உணர்வு உச்சநிலைகளில் தான் அவர் அங்கே இருப்பார். அதனால் அது இங்கே எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா அந்த அந்த ரிம் லைட் ஒன்று அழகாக வரும், அவர் மேலே அழகாக ஒரு ரிம் லைட் ஃபாலோ ஆகும். எனக்கு என்ன டவுட்னா பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கும், அவரை பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த ரிம் லைட் நீங்கள் அப்போ ஸ்பான்டேனியஸாக ரெடி பண்ணி வச்சதா, இல்லை முன்னாடியே வந்து இதை இல்லை இங்கே இதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அவர் எமோஷன்ஸ்ன்றதுக்காக அந்த ரிம் லைட் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணதா? இல்லை அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணதான். அந்த சீக்வன்ஸில் வந்து அந்த படத்தில் வந்து எல்லா படத்துலையுமே நான் லைட்டிங் ஒன்று ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அது வந்து முன்னாடியே பிளான் பண்ணதான். இவரை வந்து இப்படி இருக்க ஒரு கேரக்டர் அப்படின்னு இன்னும் உங்களுக்கு ரொம்ப, அதாவது இதெல்லாம் இது வந்து என்னென்னா ஒவ்வொரு படத்துலையும் இப்படி தனியாக லைட்டிங் சொல்லிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே நமக்கே தெரியாமல் நம்ம கனெக்ட் ஆகிற விஷயம். இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இல்லை, இந்த நடிப்பு நல்லா இருந்துச்சு, இந்த படம் நல்லா இல்லாமல் போச்சு அப்படின்றதுக்குள்ளே வர்ற விஷயங்கள்லாம் இதெல்லாமே ஒரு லேயராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. அவர் திரும்ப வந்து பேசி நீ எப்படியாவது முடிச்சு கொடுத்தானு அவனை விட்டா எனக்கு வேறு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஷேடோ, காளியுடைய ஷேடோ வந்து பெரியவர் மேலே விழும். நீ கட் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக என்ன நடக்கும்னா அதை கட் பண்ணிடுவாங்க, இங்கே போயிடுவாங்கன்னு ஒன்று இருக்கும்ல. நான் அப்படி இல்லாமல் லைட்டிங்லேயும் அந்த கேரக்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் ஷேடோ அவருக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு அதில் இருக்கும். அடுத்த ஷாட்டு கட் பண்ணால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பார், இது வேணாமா இருக்கலாமான்றதுக்கு ஒரு ஆஃப் லைட்டில் இருப்பார். திரும்ப நோட்டிங்க பார்த்தீங்கன்னா அவர் ஷேடோ ஒரு மேலே இருக்கும். ஸோ அப்படியே ஒரு ப்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. அது இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. ஜென்ரலாக அது என்னவாக இருக்கும்னா ஒரு ஹிடன் லேயர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கதைக்குள்ளே ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு முக்கியமான ஒரு விஷயம் லைட்டிங் அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்து இதுதான், அதை ஹைலைட் பண்ணுற விஷயம். ஒரு கேரக்டரை சும்மா போனோடனே வச்சு காமிக்கிறதுன்றது இல்லை. அதுக்கு இந்த ஸ்பேஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் டெக்னிக்கலாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.